ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன்னா என்ன? ஸோ சீக்வன்ஸ் தான் நேற்று என்ன பார்த்தோம்? சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? சீக்வன்ஸ். சீக்வன்ஸ் தான் என்ன? சீக்வன்ஸ் ஆர் சீரீஸ். சொல்லுங்க. நேற்று நீங்கள் பதில் சொன்னீங்க, சொல்லாதீங்க. வேறு யாராவது சொல்லுங்க. சீக்வன்ஸ் ஆர் சீரீஸ் அப்படின்னா என்ன? சொல்லுங்கள் சார். நேற்று கிளாஸ் லேட்டாக வந்தீங்களா? எஸ். சீக்வன்ஸ் ஆர் சீரீஸ்னா என்ன சார்? எஸ், பேட்டர்ன். ஸோ அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இன் எ பேட்டர்ன். ஸோ அதான் என்னன்னு சொல்லுவோம், சீக்வன்ஸ் ஆர் சீரீஸ். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா ஸோ கன்சீக்வன்ட் நம்பர். ஸோ தொடர்ச்சியாக ஒரு நம்பரினுடைய வேறுபாடு வித்தியாசம் அப்படிங்கிறது சமமாக இருந்தது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்ன? ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் ஜிபி ரேஷியோ செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் டிவைடட் பை செகண்ட் டேர்ம். ஸோ அதோட ரேஷியோ ஈக்குவலாக இருந்தால் அது ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்காங்க. த ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த சீக்வன்ஸ், ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த ஜென்ரல் டேர்ம் ஆஃப் ஜிபி. ஸோ ஏபியோட ஜென்ரல் டேர்ம் என்ன? ஏபியோட ஜென்ரல் டேர்ம் ஜென்ரல் டேர்ம் ஜென்ரல் ஃபார்மட் ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2D, ஏ பிளஸ் 3D அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்மட். ஜென்ரல் டேர்ம்னா என்ன? ஸோ அந்த ஃபார்முலா வச்சு எந்த nth டேர்ம் கேட்டாங்கனாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியதான் ஜென்ரல் டேர்ம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறாங்க, ஏபியா இருக்குது, அது எனக்கு 30th டேர்ம் என்ன, 121th டேர்ம் என்ன, அந்த மாதிரி nth டேர்ம் கேட்குறாங்கன்னா அதுதான் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த ஏபி ஆர் ஜிபி. ஸோ அந்த மாதிரி ஏபிக்குரிய ஜென்ரல் டேர்ம் என்ன? Tn is equal to a plus n minus 1 into t. ஸோ அதே மாதிரி ஜிபிக்குரிய ஜென்ரல் ஃபார்மட் நோட் பண்ணிக்காங்க. ஜென்ரல் டேர்ம் ஆஃப் த ஜிபி Tn is equal to a r power n minus 1. Tn is equal to a r power n minus 1. Sum of first n terms. Sum of first n terms. Sn is equal to a into 1 minus r power n divided by 1 minus r. 1 minus r power n divided by 1 minus r. A into Rn r power n minus 1 divided by r minus 1. R power n minus 1 divided by r minus 1. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? So ratio is less than 1 if r is less than 1. If r is less than 1. So அப்படின்னா a 1 minus r power n divided by 1 minus r. If r is less than 1. If r is greater than 1. If r is greater than 1, a into r power n minus 1 divided by r minus 1. If r is greater than 1, a into r power n minus 1 divided by r minus 1. If r is equal to 1. If r is equal to 1. So r அப்படிங்கிறது 1 இருந்தது அப்படின்னா Sn is equal to n into a. r 1 இருந்தது அப்படின்னா Sn is equal to n into a. ஸோ இது எல்லாமே ஃபைனைட் சீக்வன்ஸ். ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? ஃபைனைட் சீக்வன்ஸ், இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னா கவுண்டபிள், லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்ஃபைனைட் அப்படின்னா ஸோ தொடர்ந்து அந்த சீக்வன்ஸ் போய்கிட்டே இருக்கும், எனக்கு லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அதை இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஃபைனைட் சீக்வன்ஸாக இருந்தால் அதோட சம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலாஸ். இன்கேஸ் இன்ஃபைனைட் சீக்வன்ஸாக இருந்தால் Sn is equal to a divided by 1 minus r. Sn is equal to, sorry, Sn இல்லை, S infinity. S infinity a divided by 1 minus r. a divided by 1 minus r. ஸோ இது ஃபைனைட் சீக்வன்ஸ். இது இன்ஃபைனைட் சீக்வன்ஸாக இருந்தா இன்ஃபைனைட் சீக்வன்ஸாக இருந்தால்
ஸோ அந்த ஜிபி ஜாமெட்ரிக் சீக்வன்ஸுக்கு ஸோ நான் சம் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்முலா எஸ் இன்ஃபினிட்டி இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். ஸோ இதோட ஜென்ரல் ஃபார்மட் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் எக்ஸெட்ரா ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷனோட ஜென்ரல் ஃபார்மட் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் எக்ஸெட்ரா ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன நோட் பண்ணிக்காங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் த எனி டேர்ம் other than the first term to its preceding term of a sequence, the ratio of any term other than the first term to its preceding term of a sequence is a non-zero constant, then it is a geometric sequence. A geometric sequence remains a geometric sequence if each term is multiplied or divided by a non-zero constant இதான் ஒரு ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் இருக்கு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்ஸையும் ஏதாவது காமனான ஒரு டேர்மில் மல்டிப்ளை பண்ணாலோ காமனான ஒரு டேர்மில் டிவைட் பண்ணாலோ அந்த சீக்வன்ஸு ஜிபியிலேருந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்து நமக்கு கேட்கலாம். இது எதுக்கு அப்படின்னா ஒரு சில இதில் புரிதல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நமக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் சம் நோட் பண்ணிக்கோங்க. Find the common ratio and the general term of the geometric sequence. 2, 4, 8, 16, etc. 2, 4, 8, 16, etc. Find the common ratio and the general term of the geometric sequence 2, 4, 8, 16, etc. So, common ratio என்ன பார்த்தாலே தெரியுது. So, the common ratio அப்படிங்கிறது என்ன? Common ratio. So, T2 divided by T1. So, அப்போ 4/2, 2. So, இது டேரெக்டாக தான் இருக்கு. So, common ratio. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? Common ratio and the general format. General term of the geometric sequence. General term என்ன formula? General term a r power n minus 1. a r power n minus 1. ஸோ இங்கே எனக்கு a அப்படிங்கிறது என்ன? a 2. ஏங்கிறது 2. ஸோ ஆறுங்கிறது r 2. ஸோ அப்போ a into r power n minus 1. a into r power n minus 1. ஜென்ரல் டேர்ம் என்ன? ஜென்ரல் டேர்ம். ஸோ எனக்கு இந்த இடத்துல வேல்யூ எதுவும் கொடுக்கல. எனக்கு அவங்க என்ன எந்த டேர்ம்ங்கிறது கேட்கல. 16th டேர்மா 17th டேர்மான்னு எனக்கு கேட்கல. நேற்று பார்த்தோம்ல ஏபி ஞாபகம் இருக்கா? TN = a + n - 1 × d. ஸோ அது ஜென்ரல் டேர்முக்குரிய ஃபார்முலா. ஜென்ரல் டேர்ம் அப்படின்னா எனக்கு ஏ தெரியும் டி தெரியும் அப்படின்னா அந்த ஜென்ரல் டேர்ம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா இப்போ 16th டேர்ம் எனக்கு கேட்குறாங்கன்னா அது 16ங்கிறது எனக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு 16th டேர்ம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஏடிங்கிறது அந்த சீக்வன்ஸில் எனக்கு சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. எனக்கு இந்த சீக்வன்ஸில் ஏ ஃபஸ்ட்டு டேர்மும் ரேஷியோவும் கொடுத்துட்டாங்க. ஸோ எனக்கு ஜென்ரல் டேர்ம் கேட்குறாங்க. ஸோ என்ன ஜென்ரல் டேர்ம் என்ன? ஸோ கரெக்டாக 4 power n - 1
காமன் ரேஷியோ 2ங்க மேம். காமன் ரேஷியோ 2. ஸோ கரெக்டாக யோசிங்க. ஸோ இதுக்கு ஒரு சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் உண்டு. ஸோ என்ன வேல்யூ வருங்கிறது சொல்லுங்க. கரெக்டாக யோசிச்சு சொல்லுங்க. 2 பவர் n. 2 பவர் n எப்படி 2 பவர் n வரும்? பேஸ் 2 ஈக்குவலாக இருக்கு. ஸோ a பவர் m a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. எனக்கு பேஸ் ஈக்குவலாக இருக்கு. ஸோ அப்போ 2 பவர் 1 பிளஸ் n மைனஸ் 1. ஸோ ஏங்கிறது எனக்கு என்ன? 2. ஸோ அப்போ 2 பவர் சாரி ஒரே நிமிஷம். எஸ் 2 பவர். ஸோ பேஸ் ஈக்குவலாக இருக்கு. 2 பவர் எனக்கு எம்மோட வேல்யூ என்ன? ஸோ என்ன இருக்குது உங்களுக்கு? 2 பவர் 1 இன்ட்டு 2 பவர் n மைனஸ் 1. ஸோ இதானே இருக்குது. பேஸ் ஈக்குவலாக இருந்தால் ஸோ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பவர் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ டிவிஷனில் இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 2 பவர் n அப்படிங்கிறது தான் எனக்கு ஜென்ரல் டேர்ம். ஸோ ஒரு சில இந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முற்றொருமைகள், சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. a பவர் 0 என்ன? a பவர் 0 எனிதிங் பவர் 0 1. a பவர் மைனஸ் m அப்படின்னா இது என்ன? a பவர் மைனஸ் m அப்படின்னா இப்போ பவரில் மைனஸ் இருக்குது அப்படின்னா 1 டிவைடட் பை a பவர் m. ஸோ a பவர் m இன்டூ a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m பிளஸ் n. a பவர் m டிவைடட் பை a பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் m மைனஸ் n. a பவர் m மைனஸ் n. a பவர் m the whole power n. a பவர் m into n. a பவர் m into n. a பவர் m into b பவர் m. ab the whole power m. ab the whole power m. a power m divided by the b power m is equal to a by b the whole power m. a by b the whole power m. So next note பண்ணிக்கங்க. Find the sixth term of the geometric sequence. Find the sixth term of the geometric sequence. Find the sixth term of the geometric sequence. 4, 12, 36. 4, 12, 36. So இதோட sixth term என்ன? 4, 12, 36. எக்ஸெட்ரா. ஸோ எனக்கு ஏ என்ன? 4. ஸோ காமன் ரேஷியோ என்ன? ஸோ 12/4 3. ஸோ எனக்கு சிக்ஸ்த் டேர்ம் கேட்டிருக்காங்க. டி சிக்ஸ்த் டேர்ம். ஸோ ஏஆர் பவர் n மைனஸ் 1. ஸோ ஏங்கிறது 4, ஆருங்கிறது 3, 3 பவர் 6 minus 1. 4 into 3 power 5. 4 into 3 power 5. 3 3s are 9. 9 9s are 81. 81 into 3, 243. So, 4 into 243. 4 into 243. So, 3 power 5 என்ன எனக்கு? 3 power 5, 243. 3 power 5, 243. So, 4 into 243. 4, 800. So 960, 972. 972. எனக்கு sixth term என்ன? 972. So next sum. How many terms are there in the GP? How many terms are there in the GP? How many terms are there in the GP? 3, 6, 12. How many terms are there in the GP? 3, 6, 12, etc. 384. 384. How many terms are there in the GP?
3, 6, 12, etc. 384. ஸோ இதில் நமக்கு தனியாக ஏதாவது ஃபார்முலா இருக்கா? ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணலாம்? ஸோ எனக்கு சீக்வன்ஸ்னால் லாஸ்ட் டேர்ம் பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல எனக்கு லாஸ்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அதுதான் வந்து எனக்கு nth டேர்ம். nth டேர்ம்னா என்ன? ஸோ அதை என்ன நம்பர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்பர் எத்தனையாவது டேர்ம், ஸோ இந்த சீக்வன்ஸுக்கு எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு ஃபார்முலா என்ன? Tn இஸ் ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1. AR பவர் n மைனஸ் 1. ஸோ எனக்கு Tn nth டேர்ம் எனக்கு என்ன? லாஸ்ட் டேர்மு nth டேர்ம் 384. எனக்கு ஏ என்ன? 3, 6, 12, 384 தானே சொன்னேன். ஒரு நிமிஷம் சீக்வன்ஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். 3, 6, 12, 384. எஸ். எனக்கு ஏ அப்படிங்கிறது 3. ஸோ ஆறுங்கிறது என்ன? 2. 2 பவர் n மைனஸ் 1. 2 பவர் n மைனஸ் 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 2 பவர் n minus 1 is equal to 384 divided by 3. நான் கேன்சல் பண்ணேன்னா 1, 2, 8. ஸோ 2 பவர் n minus 1. ஸோ 128 அப்படிங்கிறது 2 பவரில் எழுதணும். ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 to 32, 32 into 2, 64, 64 into 2, 128. எத்தனை 2 வந்தது? 7. ஸோ 2 பவர் n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2 பவர். இங்கே எனக்கு பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும். பேஸ் ஈக்குவலாக இருந்தால் நான் பவர் என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸை நான் மாற்றுறேன். 128ங்கிறத 2ஓட பவருக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். அப்போ n மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 7, n இஸ் ஈக்குவல் டு 7 + 1. ஸோ அப்போ எனக்கு இந்த சீக்வன்ஸில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? ஹவு மெனி டேர்ம்ஸ் ஆர் தேர்? 8 டேர்ம்ஸ். Okay, next sum note பண்ணிக்கோங்க. If the fourth and seventh terms of a GPR, if the fourth and seventh terms of the GPR, if the fourth and seventh terms of a GPR, if the fourth and seventh terms of a GPR, seventh terms of a GPR, 54 and 1458, 54 and 1458 respectively, 54 and 1458 respectively. Find the GP, find the GP. எனக்கு அந்த சீரீஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அந்த சீரீஸ் கேட்குறாங்க. ஸோ 4th and 7th டேர்ம் கொடுத்துட்டாங்க. எனக்கு அந்த சீரீஸ் என்னன்னு கேட்குறாங்க. 4th 7th டேர்ம் கொடுத்துட்டு அந்த சீரீஸ் என்ன? இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? எஸ் சார், கரெக்ட் தான். எப்படி கண்டுபிடிப்போம்? இதே ஏபியில் இந்த மாதிரி டேர்ம்ஸ் கொடுத்தா கேன்சல் பண்ணிடுவோம். ஏபியில் கொடுத்தா கேன்சல் பண்ணிடலாம். இங்கே எனக்கு பவர் இருக்கு. பவர் வச்சுட்டு நான் கேன்சல் பண்ண முடியுமா? r பவர் n மைனஸ் 1ன்ட்டு கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணணும்? ஸோ டிவைட் பண்ணுறேன். ஸோ இங்கே ரேஷியோ வந்துருச்சு. ஜிபினாலே என்னதான்? ரேஷியோ. ஸோ ஏபினா டிஃப்ரென்ஸ். டிஃப்ரென்ஸுங்கும் போது அந்த இடத்துல நான் ஈக்குவேஷன் எனக்கு பவர் இருக்காது. பேஸ் வேல்யூக்கு பவர் ஏதாவது இருக்குமா? ஏபியில் இருக்காது. ஸோ அந்த இடத்துல நான் ஈஸியாக கேன்சல் பண்ணிடுவேன் ஈக்குவேஷன். இந்த இடத்துல எனக்கு கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்போ ரெண்டு கொடுத்துருக்கக்கூடிய டேர்ம்ஸ்க்குரிய ரேஷியோ எடுக்கிறேன் நான். புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? Tn இஸ் ஈக்குவல் டு AR பவர் n மைனஸ் 1. இப்போ எனக்கு என்னென்ன டேர்ம் கொடுத்துருக்காங்க? 4th டேர்மும் 7th டேர்மும் கொடுத்துருக்காங்க. அப்போ 54 இஸ் ஈக்குவல் டு AR பவர் 3. 54 இஸ் ஈக்குவல் டு AR பவர் 3. 1458 இஸ் ஈக்குவல் டு AR பவர் 6. AR பவர் 6க்கும் AR பவர் 3க்கும் நான் ரேஷியோ எடுக்கிறேன். AR பவர் 6 divided by AR பவர் 3 is equal to 1458 divided by 54. எனக்கு R கியூப்ங்கிறது 27 வரும். ஆரோட வேல்யூ கிடைச்சிரும். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. நம்ம சொல்லுங்க சார். 4th டேர்ம் எனக்கு ஃபார்முலா என்ன? Tn is equal to AR பவர் n மைனஸ் 1. ஸோ 4th டேர்ம் எனக்கு 54.
ஸோ ஏ இன்டூ ஆர் பவர் ஃபோர்த்து டேர்ம் அப்படின்னா எனக்கு 4 மைனஸ் 1 ஏஆர் பவர் 3. ஸோ அடுத்து எந்த டேர்ம் ஃபோர்த்து டேர்ம் அண்டு செவன்த்து டேர்முங்களா? செவன்த்து டேர்ம் 1458 தானே. ஏஆர் பவர் 7 மைனஸ் 1 எனக்கு 6. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கிறேன். ஏஆர் பவர் 6 டிவைடட் பை ஏஆர் பவர் 3 இஸ் ஈக்குவல் டு 1458 டிவைடட் பை 54. ஸோ ஏ கேன்சல் ஆயிரும், இங்கே பவர் 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு 3 இருக்கும். ஆர் பவர் 3 இஸ் ஈக்குவல் டு, ஸோ நான் கேன்சல் பண்ணேன்னா எனக்கு 27, கேன்சல் பண்ணேன்னா 27. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் எடுக்கிறேன். இங்கே எனக்கு கியூப் இருக்குது, ஈக்குவல் டு கம்மிட்டு போகும்போது கியூப் ரூட் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு 3. ஆர் 3 அப்படின்னா நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ 54 ஏஆர் கியூப். ஸோ அப்போ 54 ஏ இன்டூ 3 கியூப் என்ன 20, 3 கியூப் என்ன 27. ஸோ அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2. A2 R3 அப்படின்னா அந்த சீக்வன்ஸ் என்னன்னு எனக்கு சொல்லுங்க. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 2, ரேஷியோங்கிறது 3, அந்த சீக்வன்ஸ் என்ன? 2 6 AR square 2 6 18. எஸ் 2 6 18 54 அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அதான பார்த்தோம் ஜென்ரல் ஃபார்மெட்டு. ஜென்ரல் டேர்ம் இல்லை, ரெண்டையும் குழப்பிக்கிற கூடாது. ஜென்ரல் ஃபார்மெட் வேற, ஜென்ரல் டேர்ம் வேற. ஸோ ஜென்ரல் ஃபார்மெட்னா இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும், ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2D ஏ பிளஸ் 3Dனா அது ஏபி. ஏஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ ஏங்கிறது எனக்கு 2, ஏஆர் அப்படின்னா 2 × 3 6, ஏஆர் ஸ்கொயர் அப்படின்னா 2 × 9 18, ஏஆர் கியூப் அப்படின்னா 2 × 27 54 எக்ஸட்ரா. ஸோ இதுதான் எனக்கு என்ன, அந்த ஜிபி. அந்த ஜிபி சீக்வன்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். Find Sn of the geometric series. Find the sum of the geometric series. Find the sum of the geometric series. A is equal to 5, R is equal to 3. Find the sum of the geometric series. A is equal to 5, R is equal to 3, N is equal to 12. N is equal to 12. A5, R3, N12. So R is greater than 1 or less than 1? Greater than 1. So அப்போ ஃபார்முலா என்ன, Sn is equal to A into R power N minus 1 divided by R minus 1. Sn is equal to A into R power N minus 1 divided by R minus 1. So எனக்கு A என்ன, A5, R minus 1, 3 minus 1, 2, R power N, 3 power N minus 1. ஸோ இதுதான் எனக்கு ஜென்ரல். ஸோ இதான் என்னோட சம். 5/2 3 power N minus 1 தான் சம். ஸோ N வேல்யூ கொடுத்துருக்காங்களோ 3 power 12, 3 power 12 minus 1 அவ்வளோதான். ஸோ 3 power 12 வரை நம்ம கண்டுபிடிக்கிறது தேவையில்லை. ஆன்சரில் டேரெக்டாக பவர் அதிகமாக போச்சுன்னா டேரெக்டாக இதே ஆன்சராக கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சிம்பிளான சம் கேட்க மாட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறோங்கிறக்கா ஃபஸ்ட்டு நான் ஒரு வேல்யூ வச்சு சொல்லியிருக்கேன். 1/9, 1/27, 1/9, 1/27, 1/81, 1/81. Find the sum of the first 27 terms of the geometric series. Find the sum of the first 27. Find the sum of the first 27 terms of the. Find the sum of the first 27 terms of the geometric series. Geometric series 1/9, 1/21, 1/81, etc. ஸோ இதில் ஏங்கிறது என்ன, ஏங்கிறது எனக்கு என்ன 1/9. ஸோ ரேஷியோ என்ன, ரேஷியோ 1/3. ஸோ எனக்கு அந்த சீக்வன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சாரி, சம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க.
27 டேர்ம்ஸ்க்குரிய சம். சேம் இதுக்கு முன்னாடி பார்த்த சம் மாதிரி அந்த பவர்லேயே நிறுத்திட்டோம்னா போதும். ஆனால் வேல்யூ கேன்சல் பண்ணக்கூடிய வேல்யூனா கேன்சல் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. So r is greater than 1 or less than 1. R is greater than 1 or less than 1. Less than 1. So அப்போ a into 1 minus r power n divided by 1 minus r தான் ஃபார்முலா. Sn is equal to a into 1 minus r power n divided by 1 minus r. எனக்கு கால்குலேட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. ஸோ ஏங்கிறது 1/9, ஆறுங்கிறது 1/3. ஸோ ஏ 1/9, 1 minus r 1/3 the whole power 27 divided by 1 minus 1/3. 3 minus 1, 2/3. ஸோ அப்போ 1/9, 2/3 மேலே வரும்போது எனக்கு 3/2 மாறிடும். 1 minus 1/3 the whole power 27. ஸோ கேன்சல் பண்ணனா 3 3s are 9. 1/6. 1/6 of 1 minus 1/3 the whole power 27. ஸோ இதுக்கு மேலே நம்ம கேன்சல் பண்ண முடியாது. 1 minus 1/3 the whole power 27. 2 plus 2 square plus find the sum of. இது நோட் பண்ணிட்டீங்களா? find the sum of 2 plus 2 square plus 2 cube plus 2 power 4 plus 2 power 5 etc. ஸோ ஃபஸ்ட்டு ஏபியா ஜிபியா அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ஏபியா ஜிபியா ஜிபி தானோ? ஏபி எப்படி ஏபி சொல்கிறீங்க மேம்? ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணுங்க. ஜிபி. ஸோ ஏன்னா 2 ஸ்கொயர் டிவைடட் பை 2, 2 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 2. 2 cube 2 ஸ்கொயர்னா 2 ஸ்கொயரும் 2 ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2. 2 power 4 டிவைடட் பை 2 power 3னா 2 cube கேன்சல் ஆயிரும் 2. ஸோ அப்போ ரேஷியோ என்னதான்? எனக்கு ஆறுங்கிறது 2 தான். ரேஷியோ சேமாக தான் இருக்கு. ஏபி கரெக்டாக வருமா? ஸோ இங்கே எனக்கு 4, இங்கே 8. ஸோ அப்போ 4 minus 2, 2. 8 minus 4, 4. எனக்கு டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்காது. சில நேரத்தில் இந்த மாதிரி சம்முன்னு கொடுத்துருவாங்க. அது ஏபியா ஜிபியாங்கிறது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். நம்ம நினச்சிடக்கூடாது இங்கே. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஏபின்னு இல்லை. ப்ளஸ் ஆர் என்ன சைன் வேணாலும் இருக்கலாம். அந்த இடத்துல எனக்கு ஏபியா ஜிபியா அதோட சைனை வச்சு சைனோட சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். அந்த டேர்ம் என்னங்கிறது சைனோட சேர்த்து பார்த்து அதோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கா, ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். இங்கே எனக்கு எஸ் கன்ஃபியூஷன் வரும். ஆனால் அந்த இடத்துல சீரீஸ் வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அப்போ எனக்கு ஏங்கிறது 2, ஆறுங்கிறது 2. ஸோ எனக்கு இதோட சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சம். ஸோ 2 power 4, 2 power 5 எக்ஸட்ரா அப் டு 2 power 10. 2 power 10. 2 into எதுக்குங்க மேம்? n 1 2 இல்லை 1296 எப்படி வரும்? 1296 2048 2046. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணணும்? எனக்கு ஏ வந்து 2, ஆர் 2. இன்னொரு வேல்யூ எனக்கு தெரியும். என்ன வேல்யூ? n என்ன? 10. n வந்து எனக்கு 10. ஸோ 2 1லேருந்து 2 power 10 வரேன். எனக்கு n வந்து 10. ஸோ அப்போ சம் ஆஃப், ஸோ ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் 1. கிரேட்டர் தென் 1. ஸோ எனக்கு ஏயோட வேல்யூ 2. ஸோ ஆர் பவர் n எனக்கு ஆர் 2. 2 power 10 minus 1 divided by 2 minus 1. 2 minus 1 1 தான். 2 into 2 power 10 என்ன அப்படின்னா எனக்கு 1024 மைனஸ், ஸோ அப்போ 2 1023 2046 2046.
ஸோ அங்கே என்னங்கிறது நமக்கு டேரெக்டாக பார்த்தாலே தெரியுது 2 1 2 ஸ்கொயர் 2 கியூப் 2 5 2 2 பவர் 5 லாஸ்ட்டாக 2 பவர் 10. அப்போ 10 டேர்ம்ஸோட சம்முங்கிறது கேட்குறாங்க. How many consecutive terms starting from the first term of the series? How many consecutive terms starting from the first term of the series? How many consecutive terms starting from the first term of the series? 2 plus 6 plus 18, 2 plus 6 plus 18 plus etc. would sum to 728. Would sum to 728. எனக்கு சம்மு கொடுத்துட்டாங்க. நான் எவ்வளோ டேர்ம்ஸ் ஆட் பண்ணேன்னா எனக்கு 728 கிடைக்கும். இந்த சீரீஸில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் எனக்கு 728 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ 2 plus 6 plus 18 plus etc. would sum to 728. சம்ம திரும்ப கேட்டுக்காங்க. How many consecutive terms starting from the first term? How many consecutive terms starting from the first term of the series? Starting from the first term of the series, 2 plus 6 plus 18 plus etc. would sum to 728. Would sum to 728. Would sum to 728. எப்படி சால்வ் பண்ண? எனக்கு ஏ வேல்யூ என்ன? ஏ என்ன? 2 or 3. A2 or 3. நான் என்ன கண்டுபிடிக்கணும்? n. எனக்கு சம்முக்கு இல்லை என்ன ஃபார்முலா எடுக்கணும்? r is greater than 1. அப்போ Sn is equal to a into r power n minus 1 divided by r minus 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். எனக்கு Sn என்ன? சம் என்ன? 728. a என்ன? 2 r 3 power n minus 1 divided by r minus 1 2. ஸோ அப்போ 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 3 power n minus 1 is equal to 728. 3 power n is equal to 729. ஸோ எனக்கு 3 பேஸாக வச்சு கொண்டு வரணும். ஸோ எல் மெத்தடில் போட்டிங்கனாலே உங்களுக்கு 3 அப்படிங்கிறது 6 டைம்ஸ் வரும். 3ங்கிறது 6 டைம்ஸ் வரும். 3 6 டைம்ஸ் வந்ததுன்னா 3 power n is equal to 3 power 6. ஸோ எத்தனை உறுப்புகளை கூட்டினால் எனக்கு 728 கிடைக்கும் அப்படின்னா 6 உறுப்புகளை கூட்டினால். ஸோ அதை என்ன இந்த எல் மெத்தடில் போட்டேன்னா எனக்கு 2 ரிமைனிங் 1 4 அகெயின் 3. ஸோ இந்த மாதிரி போட்டாலே நமக்கு கிடைச்சிடும். ஸோ 6 டைம்ஸ் வரும். 3 81 27 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 3 power 6. ஸோ இஸ் த பேஸ் வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? அதோட பவர் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். n is equal to 6. The sum to infinity of the series. The sum to infinity of the series. The sum to infinity of the series. 100, 50, 25, 100, 50, 25, 12, 1/2, etc. 100, 50, 25, 12, 1/2, etc. இப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னாலே எனக்கு என்ன ஃபார்முலா? S infinity is equal to a divided by 1 minus r. எனக்கு a என்ன? 100 divided by 1 minus. எனக்கு 1 minus ரேஷியோ என்ன? 50 divided by 100 1/2. 1/2. 25 divided by 50 1/2. 1 minus 1/2. 1 minus 1/2. 2 minus 1 1/2. எனக்கு 1/2 நான் ரெசிப்ரோக்கல் எடுத்தேன்னா எனக்கு 100 2/1 மாறும். ஸோ சம் என்ன அப்படின்னா 200. The number of bacteria in a certain culture
the number of bacteria in a certain culture doubles every hour. The number of bacteria in a certain culture doubles every hour. If there were 30 bacteria present in the culture initially, if there were 30 bacteria present in the culture initially, if 30 bacteria present in the culture initially, how many bacteria will be present at the how many bacteria will be present at the end of the 14th hour. Every 1 hour. The number of bacteria in a certain culture doubles every 1 hour. If there were 30 bacteria present in the culture initially, 30 bacteria present in the culture initially. So the APR, GPR. GP தானா? நல்லா செக் பண்ணி சொல்லுங்க. GP தாங்களா மேம்? GP. சார் APR, GPR. GP. APR, GPங்களா மேம்? GP. APR, GPங்களா மேம்? GP தான். ஓகே, சால்வ் பண்ணிட்டீங்களா? ஆன்சர் என்ன வருது? 14th hourல எவ்வளோ பாக்டீரியாஸ் இருக்கும்? பவரில் வர்ற வேல்யூ பவரில் அப்படியே சொல்லுங்க. ஸோ அடுத்து LCM HCF பார்க்கணும். அது எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கீங்கன்னு பார்க்கணும். வாட் இஸ் மீன் பை LCM அண்ட் HCF? 15 into 2 power 13. 15 into 2 power 13. 14 minus 1. Okay sir, 14 minus 1, 13. 15 into 2 power 13. வருது ஆன்சர் அதானே? டேரெக்டாக அப்படியே ஏயோட வேல்யூ என்ன? 30. ஆரோட வேல்யூ 2. ஏஆரோட வேல்யூ இதை போட்டோம் அப்படின்னா 30 into 2 power 13. அவ்வளோதான். 30 into 2 power 13. ஓகே, ஸோ அடுத்தது LCM HCF. LCM HCF ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிற வேண்டிய கான்செப்ட். ஸோ நம்ம எல் மெத்தட் போட்டு LCM HCF கண்டுபிடிக்கிறது ஓகே. ஸோ அதான் LCM HCF அப்படின்னா என்ன அப்படிங்கிறது இப்போ நீங்கள் எனக்கு தெளிவாக சொல்லணும். நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. LCM அப்படின்னா என்ன, HCF அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை LCM அண்ட் HCF? அதான் சொல்றேன் சார். அது நம்ம வந்து கால்குலேட் பண்ணது. LCMனா லாஸ்ட் 1 வர்ற வரை நான் எடுப்பேன், அது LCM. HCF அப்படின்னா எனக்கு காமனான டேர்ம் இருந்தால் மட்டும்தான் எடுப்பேன். அதோட மீனிங் என்ன அப்படின்னா என்ன? LCMனா என்ன, HCFனா என்ன? ஸோ அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபேக்ட்டு சில ஃபார்முலாஸ், அதை பார்த்துட்டு தான் சம்மே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறைய மெத்தடில் இதில் சம்மு கேட்பாங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் 2 சம் 3 சம் இந்த LCM HCF கான்செப்ட்லேருந்து கேட்பாங்க. டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் சம் இருக்குது LCM HCFல. ஸோ LCM HCF டைம் அண்ட் ஒர்க் 2D 3D இது நமக்கு பார்க்க போகிற அந்த 3 டாப்பிக்லேருந்து மினிமம் 8 சம் கண்டிப்பாக எக்ஸாமில் இருக்கும். 25 சம்ஸில் 8 சம் ஷுவராக இந்த 3 டாப்பிக்லேருந்து எக்ஸாமில் இருக்கும். இப்போ எப்படி வேணாலும் டிவைட் ஆகலாம். 3-3-2 3-3-2 அந்த மாதிரி, இல்லைனா 3-4-1 எப்படி வேணாலும் கேட்கலாம். ஆனால் 8 சம் கண்டிப்பாக இருக்கும். குறைஞ்சபட்சம் 8 சம் இருக்கும், அதிகபட்சம் 10 சம் வர கூட இருக்கும். கொஷின் பேப்பர் வேணால் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக LCM HCFல 2 சம், 2D 3Dயில் 3 சம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் 2 சம் இல்லாமல் கொஷின் பேப்பரே இருக்காது நமக்கு. மினிமம் 8 சம் வந்து இந்த டாப்பிக்கில் இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு 4-5 சம் இருக்கும். அது இல்லாமல் தான் பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், ரீசனிங், ஆவரேஜ் அந்த மாதிரி அங்கங்கே ஒரு சம். ஸோ இது மேஜரான டாபிக்ஸ். LCM HCF டைம் அண்ட் ஒர்க்கு 2D 3D பர்சன்டேஜ்
ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இது ரொம்பவே மேஜரான டாபிக். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்னா என்ன? எல்சிஎம் ஹச்சிசிஎஃப். எல்சிஎம்னா எல்சிஎம் சார், ஹச்சிசிஎஃப்னா ஹச்சிசிஎஃப். எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்படின்னா என்ன? ஸோ எல்சிஎம்னா என்ன, ஹச்சிசிஎஃப்னா என்ன? எதுவுமே பதில் வர மாட்டேங்குது. இப்போ எல்சிஎம் எத்தனை நம்பர் கண்டுபிடிப்போம்? எத்தனை நம்பர் கண்டுபிடிக்கலாமா? எத்தனை நம்பருக்கு வேணாலும் கண்டுபிடிக்கலாமா? எவ்வளோ நம்பருக்கு வேணால் கண்டுபிடிக்கலாம். எஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு இந்த எல்சிஎம் எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்க. அதோட மீனிங் என்ன? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸோ சின்ன நம்பராக ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 5, 10. 5, 10. ஸோ இதோட எல்சிஎம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 5, 10. ஸோ 5னா 1, 2, 2, 1, 2. ஸோ எனக்கு எல்சிஎம் என்ன? 10. எல்சிஎம் என்ன? 10. ஸோ லீஸ்ட் காமன் மல்டிபிள். லீஸ்ட் காமன் மல்டிபிள். 5ஓட மல்டிபிள் சொல்லுங்க. டென்னோட மல்டிபிள். ஸோ ரெண்டுக்கும் காமனா லீஸ்ட் காமன் மல்டிபிள் இது எனக்கு என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ அந்த வேல்யூவோட இப்போ எந்த வேல்யூ கொடுத்தாங்கனாலும் 2 வேல்யூங்க எடுக்கிறோம், 10 வேல்யூ கொடுத்தாலும் சரி, ஸோ அதோட வேல்யூஸில் அதோட மல்டிப்பிளில் காமனாக இருக்கக்கூடியது லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன? ஸோ அதோட மீனிங் இதுதான். இதுதான் லீஸ்ட் காமன் மல்டிபிள். எல்சிஎம் தமிழில் மீச்சிமா அப்படின்னு சொல்லுவோம். மீச்சிறு பொது மடங்கு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். எல்லாருமே இங்கிலீஷ் மீடியமா? லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ இதே இது ஹச்சிசிஎஃப். ஹச்சிசிஎஃப் அப்படின்னா என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எனக்கு 5க்கும் 10க்கும் ஸோ 5ஓட ஃபேக்டர்ஸ் என்னலாம்? 5, 1 and 5. 10க்கு 1 and 1, 2, 5, 10. ஸோ இல்லை ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எனக்கு என்ன? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். லோயஸ்ட் ஃபேக்டரில் லோயஸ்ட்னா 1. ஸோ ரெண்டையுமே இந்த 2 வேல்யூவையும் நான் காமனாக ஒரு ஹையஸ்ட் வேல்யூவால் டிவைட் பண்ணலாம். சில நேரம் யோசிச்சு நீங்கள் கேட்பீங்களா, சார் மேலே கீழே ஒரு வேல்யூ இருக்குது, நான் காமனாக ஒரு பெரிய வேல்யூவால் நான் டிவைட் பண்ணணும், அதோட மீனிங் என்ன? ஹச்சிசிஎஃப். அதோட மீனிங் என்ன? அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை வச்சு தானே டிவைட் பண்ணுறோம், அதுதான். ஸோ நம்ம டிவைட் பண்ணும் போது இப்போ திடீர்னு 33ங்கிற டேபிள் வச்சு மேலே கீழே கேன்சல் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா என்ன? அந்த ரெண்டுக்கும் ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது 33 தான். ஸோ அதான் அதோட மீனிங். ஸோ அப்போ ஹச்சிசிஎஃப் அப்படின்னா 5. ஸோ அப்போ எல்சிஎம் அப்படிங்கிறது லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அதோட மல்டிபிள்ஸ், அதனுடைய மடங்குகளில் மிகச்சிறிய பொதுவான மடங்கு என்ன? அதான் எல்சிஎம். ஸோ இது மிகப்பெரிய பொதுவான காரணி, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். அதோட ஃபேக்டர்ஸில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? அதான் ஹச்சிசிஎஃப். ஸோ இதான் கால்குலேட் பண்ணுவோம். இது நமக்கு டேரெக்டாக நம்பர்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக ஸோ ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ் கொடுத்தும் கேட்பாங்க. அதோட பவர் மெத்தடில் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிப்போம். ஸோ எப்போவுமே எல்சிஎம் அப்படிங்கிறது மல்டிபிள்ஸ் ஆஃப் ஹச்சிசிஎஃப்பாக தான் இருக்கும். ஆல்வேஸ் எல்சிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஹச்சிசிஎஃப். ஸோ எல்சிஎம் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஹச்சிசிஎஃப்பை விட அதிகமாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 and 7. 6 and 7 இதுக்கு எனக்கு எல்சிஎம் என்ன? 6 and 7 இதுக்கு எனக்கு எல்சிஎம் என்ன? 6க்கும் 7க்கும் எனக்கு எல்சிஎம். எஸ். ஏன்னா அதில் ஃபஸ்ட்டு எந்த வேல்யூ வச்சு நான் எடுக்க முடியாது. ஸோ 6க்கும் 7க்கும் 42. இதே இதை நான் 2, 10க்கு கேட்டால் 20ன்னு சொல்லிட முடியுமா? 2க்கும் 10க்கும் எனக்கு எல்சிஎம்னா என்ன? 10 20யா?
10. எப்படி 10? ஏன் அப்ப இதுக்கு மட்டும் ஏன் 42ன்னு சொல்றோம்? இங்க மல்டிப்ளை பண்றோம்ல, அங்கேயும் மல்டிப்ளை பண்ணலாம்ல? வந்து ஸோ எஸ். ஸோ இது என்ன சொல்லுவோம்னா, ஸோ த கிவன் நம்பர்ஸ் ஆர் கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அது கோப்ரைம் நம்பர்ஸ் தான். கோப்ரைம் நம்பர்ஸ்னா என்ன? இஃப் தேர் HCF is 1, the numbers are called coprime numbers. ஃபர்ஸ்ட் சொன்ன நோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? 2க்கும் 10க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 2. ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 2. இதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? ஸோ 2ஓட ஃபேக்டர் எழுதுறேன், 1 and 2. 10ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 1, 2, 5, 10. எனக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? 2. ஸோ இப்படி எனக்கு ஃபேக்டர் அந்த 2 வேல்யூவில் எனக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 1 தவிர வேற ஏதாவது வேல்யூ இருந்தது அப்படின்னா, ஸோ அதுக்கு எல்சிஎம் அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதே எனக்கு அதோட HCF 1 இருந்தது அப்படின்னா அதோட மல்டிப்ளிகேஷன் தான் அதோட எல்சிஎம். ஸோ இந்த நம்பர்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோப்ரைம் நம்பர்ஸ். கோப்ரைம் நம்பர்ஸ். சார் 6 பிரைம் நம்பரா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. கோப்ரைம் நம்பர்ஸ் தான் என்ன? Their HCF is 1, the numbers are called, the pair of numbers are called co-prime numbers. ஆனால் 6ங்கிறது பிரைம் நம்பரா? இல்லை. இப்போ பிரைம் நம்பர்னா என்ன? Divisible by 1 and itself. It has factors of 1 and itself. More than 2 factors அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? காம்போசைட் நம்பர்ஸ். காம்போசைட் நம்பர்ஸ். இப்போ எல்சிஎம்னா என்ன, HCFனா என்னன்னு சொல்லி தெரியுதுல? எல்சிஎம்னா என்ன, HCFனா என்ன? லீஸ்ட் காமன் மல்டிபிள், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ அதில் ஒரு சில ஃபேக்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதோட எல்சிஎம் HCF கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் LCM is always greater than HCF. 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 If the 2 numbers are co-prime numbers, if the 2 numbers are co-prime numbers, if the 2 numbers are co-prime numbers, their HCF is 1, their HCF is 1, LCM is multiplication of those numbers. LCM is multiplication of those numbers. So, இப்போ 1735 எடுக்கிறேன். 1735. ஸோ எனக்கு இது ரெண்டுக்கும் HCF என்ன? ஸோ எந்த இடத்துல நம்ம டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாங்கிறத நம்ம யோசிக்கிறதுக்காக தான். சில இடங்களில் எல்சிஎம் எடுக்கணும், கீழே இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம பார்ப்போம். ஸோ பார்ப்போம்ல, டினாமினேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது, நம்ம எல்சிஎம் எடுக்கணும்னு பார்ப்போம். டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாம்னா எந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணலாம்? அது கோப்ரைம் நம்பர்ஸாக இருந்தால் மட்டும்தான். அதோட HCF 1 இருந்தால் அதோட எல்சிஎம் அதோட மல்டிப்ளிகேஷன் எல்லா இடத்துலையும் மல்டிப்ளை பண்ண முடியுமானா இல்லை. அது கோப்ரைம் நம்பர்ஸா இல்லை அப்படின்னா அதோட HCF 1 தவிர வேற ஏதாவது வேல்யூ இருந்தால் அந்த இடத்துல நம்ம எல்சிஎம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பருக்குரிய ஃபேக்டராகவே இந்த இடத்துல இருக்கும். அதோட மீனிங் அதுதான். அதானே புரியல? இப்போ 210 எடுத்தோம், 2ங்கிறது 10க்குரிய ஃபேக்டராகவே இந்த இடத்துல வருது. அதை கோப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த இடத்துல HCF is 1. ஸோ இதுக்கு எனக்கு HCF என்ன? HCF 1. ஸோ அப்போ எல்சிஎம்னா மல்டிப்ளிகேஷன் ஆஃப் திஸ் நம்பர். ஸோ கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? கோப்ரைம் நம்பர் அந்த நம்பர்ஸோட HCF 1 இருந்தால், எத்தனை நம்பர்னாலும் பரவாயில்ல, அந்த நம்பர்ஸோட HCF 1 இருந்தால் பேர் ஆஃப் நம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா மோர் தேன் 2 நம்பர்ஸாக கூட இருக்கலாம். அந்த நம்பர்ஸோட HCF 1 அப்படின்னா அது கோப்ரைம் நம்பர். கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் two numbers is equal to product of their HCF and LCM. HCF into LCM.
ஸோ ஒரு 2 நம்பர்ஸ் கொடுத்து அதோட எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இதோட மல்டிப்ளிகேஷன் தான் எல்சிஎம், ஹச்சிசிஎஃப் என்ன 1. அப்போ 1 இன்டூ அதோட மல்டிப்ளிகேஷன், இங்கே ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் ரெண்டு ஈக்குவல் தானே. இந்த மாதிரி எந்த வேல்யூ எடுத்தாலும் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹச்சிசிஎஃப் இன்டூ எல்சிஎம். எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஹச்சிசிஎஃப். ஸோ அடுத்தது ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்து எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா ஃப்ராக்ஷன்ஸ் பின்னங்களாக கொடுத்து இப்போ 2/3, 3/4, 4/5, 6/7. ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்து எனக்கு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கேட்டாங்கன்னா ஹச்சிசிஎஃப் அண்ட் எல்சிஎம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் இப்போ எனக்கு 3 ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டாங்க. 2/3, 3/4, 4/5ன்னு கொடுத்துட்டாங்க. அதோட எல்சிஎம் எனக்கு கேட்குறாங்க. ஸோ சம்மில் என்ன கேட்குறாங்கன்னு தெளிவாக பார்த்துக்கணும். சம்மில் எனக்கு எல்சிஎம் கேட்டாங்கன்னா அந்த ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் எல்லா வேல்யூக்கும் நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர்ஸ், எல்சிஎம் ஆஃப் நியூமரேட்டர் divided by HCF of denominator. ஸோ சம்மில் எனக்கு எது கொஸ்டினாக கேட்குறாங்களோ அதை எதுக்கு நான் கால்குலேட் பண்ணணும், நியூமரேட்டருக்கு நான் கால்குலேட் பண்ணணும். எல்சிஎம் கேட்டால் நியூமரேட்டருக்கு எல்சிஎம் டிவைடட் பை ஹச்சிசிஎஃப். ஹச்சிசிஎஃப் கேட்டால் ஹச்சிசிஎஃப் ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர். ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிற வேர்டுக்கு ப்ளூரல் என்ன, சாஃப்ட்வேருங்கிற வேர்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம் சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர்ஸா சாஃப்ட்வேர்ஸ் தமிழில் சொல்லுங்க மேம். மென்பொருள் அப்படிங்கிறதுக்கான பன்மை என்ன, பன்மை சொல். மென்பொருள்னா சாஃப்ட்வேர். மென்பொருள் அப்படிங்கிறதுக்கு பன்மை. ஸோ ஒருமையில் மென்பொருள்னு சொல்லுவோம், பன்மையில் மென்பொருள்கள். சாஃப்ட்வேருக்கு சாஃப்ட்வேர்ஸா சார் மேம்? சாஃப்ட்வேர்ஸ் எஸ் வரும். சாஃப்ட்வேரா சாஃப்ட்வேர்ஸா? சாஃப்ட்வேர் எஸ் வருமா வராதுங்களா மேம்? வராது. எஸ். ஸோ எஸ் வராது. ஆக்சுவலாக நிறைய இடத்துல இந்த கம்பெனிஸோட நேம்ஸே சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது தப்பு தான், எஸ் வராது. ஸோ அதே மாதிரி தமிழில் மென்பொருள்கள் இல்லை, மென்பொருள் தான். ஸோ பல மென்பொருள் அந்த மாதிரி வேணால் நம்ம மெனி சாஃப்ட்வேர் அந்த மாதிரி முன்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட எஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ தமிழில் ரீசெண்டாக ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமில் தமிழில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மென்பொருள்கள் அப்படின்னு சொல்லி பன்மையில் கொடுத்து கேட்டிருந்தாங்க. அதனால தான் உங்ககிட்ட இங்கிலீஷ்லேயே சொன்னேன். ஸோ சாஃப்ட்வேர் தான் அதுக்கு ப்ளூரல். ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பவர் மெத்தடில் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் இருக்குது 30, 60, 90. 30, 60, 90. ஸோ 30 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 3. இதோட ஹச்சிசிஎஃப் என்ன? ஹச்சிசிஎஃப். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னா அந்த வேல்யூஸ் எல்லாம் நான் என்னவா எழுதுகிறேன், பவரில் எழுதிக்கிறேன். 30, 60, 90 அப்படிங்கிறத. ஸோ என்ன பவரில் எழுதுறேன்? 30 அப்படிங்கிறத 2, 15, 3, 5. ஸோ 2 into 3 into 5. 2 into 3 into 5. ஸோ நெக்ஸ்ட்டு 60ங்கிறது என்ன எழுதலாம்? 2 square
3 into 5. கரெக்ட் தானே? ஏன்னா 2 into 3 into 5 30, 30 into 2 60. ஸோ அடுத்து 90, 3, 30, 30 into 3. ஸோ அப்போ 2 into 3 square into 5. ஸோ 2 into 3 into 5. இதெல்லாம் இதோட ஃபேக்டர்ஸ். ஸோ இதுதான் பவரில் கொடுக்குறது. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இது நம்பர்ஸை நான் பவர்ஸில் எழுதிட்டேன். ஸோ இதுக்கு எனக்கு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் கேட்குறாங்க. இதுக்கு எல்சிஎம் ஹச்சிசிஎஃப். ஸோ ஹச்சிசிஎஃப் இந்த நம்பர்ஸ்க்கு நம்பராக கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக நான் 30, 60 இந்த நம்பர் கொடுக்க மாட்டாங்க. இந்த பவர் தான் கொடுப்பாங்க. அங்கே உட்காந்து நம்ம என்ன பண்ணுவோம், 2 into 3 into 5 30 60 90 இங்கே ஈஸியாக கொடுத்ததுனால மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்தா பண்ணிடலாம். ஒரு பெரிய வேல்யூவாக கொடுக்குறாங்க. ஒரு 5 ஃபேக்டர்ஸ் வச்சு கொடுக்குறாங்க. 2 3 5 7 9 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ண முடியுமா? இல்லை. ஸோ இதுதான் பவர் மெத்தடில் எல்சிஎம் அண்ட் ஹச்சிசிஎஃப் கேட்கக்கூடியது. ஸோ இதுக்கு எல்சிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்சிஎம் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் பவர். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் பவர். ஸோ அந்த வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் இந்த பவரில் கொடுத்தா இதை வச்சு தான் நம்ம கரெக்டாக ஆன்சர் கொடுக்க முடியும். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் பவர். HCF அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் காமன் லோவஸ்ட் பவர். ஆரஞ்சம் 30 12 60. ஓகே. ஸோ இந்த மீனிங் புரியுதா? எல்சிஎம் அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் பவர். HCF அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் காமன் லோவஸ்ட் பவர். ஸோ அப்படின்னா ப்ராடக்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த ஆல் இந்த காமன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த பேஸ் வேல்யூஸ் ஃபேக்டர்ஸ், அந்த ஃபேக்டர்ஸ் தான் நான் சொல்கிறேன் ஆல் காமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த 3 இடத்துலையுமே நான் ஃபேக்டர்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ எனக்கு ஆல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இப்போ எனக்கு 2 3 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ திடீர்னு இந்த வேல்யூவில் நான் ஃபேக்டர் எடுக்கும்போது இங்கே எனக்கு 7 வந்துருச்சு. ஆனால் மற்ற 2 இடத்துல எனக்கு 7 இல்லைனாலும் இங்கே 7 இருந்தால் அந்த 7 நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதான் ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் பவர். புரியுதா என்ன சொல்கிறேன்? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் பவர். ஸோ இந்த ஃபேக்டரை நீங்கள் விட்டுருங்க. ஸோ இப்போ எனக்கு இங்கே 2 2 2 ஸ்கொயர் இல்லை, எனக்கு ஹையஸ்ட் பவர் என்ன 2 ஸ்கொயர். ஸோ அடுத்தது 3. நான் காமனாக இருக்காங்கிறது பார்க்க தேவையில்லை. எனக்கு என்னெல்லாம் வேல்யூ என்னெல்லாம் ஃபேக்டராக இருக்கோ அந்த ஃபேக்டர்ஸ்லேயே ஹையஸ்ட் பவர் உள்ள ஃபேக்டரை நான் எடுத்துக்கிறணும். எனக்கு 3ல ஹையஸ்ட் பவர் என்ன 3 ஸ்கொயர் இன்டூ 5. 5ல ஹையஸ்ட் பவர் 5. ஸோ இதான் எனக்கு அதோட எல்சிஎம். HCF அப்படின்னா HCF காமன் லோவஸ்ட் பவர். எனக்கு எல்லாத்துலேயுமே 2 3 5 காமனாக தான் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் காமன்னு பார்த்தா எனக்கு என்ன வேல்யூ வருது 2 3 5. ஏன்னா எனக்கு என்னவா இருக்கணும், பவருங்கிறது லோவஸ்ட் பவர். அப்போ 2 3 5 5 3s are 15. 15 into 2 30. எனக்கு 30 தான் அதோட HCF. ஸோ இது பவர் கொடுத்தா இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணோம். இந்த 2 சென்டென்ஸை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பவரில் கொடுத்தாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் பவர். ஏன் ஹையஸ்ட் பவர் எடுக்கிறோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். அந்த மல்டிபிள் அப்படிங்கிறதுனால தான் ஹையஸ்ட் பவர் எடுக்கிறோம். இப்போ HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ இந்த 2 சென்டென்ஸை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பவர் கொடுத்தா இது என்னன்னு புரியுதுல, சம்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சா தெளிவாக புரியும். 30 60 30 60. ஸோ அதோட எல்சிஎம் எனக்கு என்ன 30 60 10 அப்படின்னா 3 6 2 3s are 6 6 into 10 16.
டூ த்ரீ சார் 6 6 into 10 60. எனக்கு 60 அப்படிங்கிறது எல்சிஎம். ஹச்சிசிஎஃப் ஸோ 10 காமனாக எடுத்திருக்கா. ஸோ அகைன் 3. ஓகே, அப்போ ஹச்சிசிஎஃப் அப்படிங்கிறது 30. ஹச்சிசிஎஃப்ங்கிறது 30. ஸோ அப்போ 2 நம்பர்ஸோட மல்டிப்ளிகேஷன் 3 into 6 1800. எல்சிஎம் ஹச்சிசிஎஃபோட மல்டிப்ளிகேஷனும் எனக்கு என்ன 1800. இந்த மாதிரி எந்த வேல்யூ எடுத்தாலும் 2 வேல்யூஸ்க்கு இதுதான் வரும். ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers is equal to LCM and HCF of the 2 numbers. Multiplication of LCM and HCF of the 2 numbers. ஸோ இதான் LCM HCFல கான்செப்ட். ஸோ இது இல்லாமல் பின்னாடி இன்னும் ஒரு சில அதெல்லாம் புரிஞ்சு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நீங்கள் யோசிச்சு மட்டும் சொல்லுங்கள், இது எனக்கு சால்வ் பண்ணலாம் வேண்டாம். Find the least number which is exactly divisible by. Find the least number which is exactly divisible by. LCM HCFல இந்த கான்செப்டில் தான் லாஸ்ட்டாக ஒரு 3-4 கான்செப்டை பார்ப்போம். சம் ஃபுல்லாகவே அந்த கான்செப்டில் மட்டும்தான் நமக்கு எக்ஸாமில் இருக்கும். ரொம்ப ரேராக முன்னாடி ஒரு 5-6 டாபிக் 5-6 கான்செப்டில் பார்ப்போம். அது ரொம்ப ரேராக இருக்கும். ஆனால் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கரெக்டாக யோசித்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணுமா? ஸோ இப்போ உங்கள் கையில் ஒரு 3 டின்னில் வந்து மில்க் இருக்குது. ஸோ ஒரு இதில் ஒரு 120 லிட்டர்ஸ் இருக்குது, ஒரு இதில் 150 லிட்டர்ஸ் இருக்குது, ஒரு இதில் 180 லிட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 3ஐயுமே நான் சேம் ஒரே ஒரு மெஷர்மெண்ட் உள்ள கப்பை வச்சு நான் மெஷர் பண்ணணும். இந்த இடத்துல நான் எல்சிஎம் கால்குலேட் பண்ணுவேன்னா ஹச்சிசிஎஃப் கால்குலேட் பண்ணுவேன்னா? புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? உங்கள்கிட்ட ஏபிசின்னு 3 டின் இருக்குது. ஸோ அந்த 3 டின்னுலையும் 120 லிட்டர்ஸ், 150 லிட்டர்ஸ், 180 லிட்டர்ஸில் 180 லிட்டர் மில்க் இருக்குது. நான் மெஷர் பண்ணணும் 3ஐயும். நான் என்னால் ஒரே ஒரு மெஷர்மெண்ட் கப் மட்டும்தான் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ 50, 20, 100, 200 இருக்குங்கிறதுக்காக நான் 100 லிட்டர் மெஷர் பண்ணுற மாதிரியும் 200 லிட்டர் மெஷர் பண்ணுற மாதிரியும் என்னால் கப்பு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. சேம் ஒரே ஒரு மெஷர்மெண்ட் கப்பு நான் 3ஐயும் ஒரே டைமில் மெஷர் பண்ணி முடிச்சிடணும். கடைசியில் எனக்கு வந்து மிச்சமே மில்க் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன கால்குலேட் பண்ணணும்? எல்சிஎம்மா ஹச்சிசிஎஃப்ஆ? ஹச்சிசிஎஃப். எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் ரெண்டில் எது கால்குலேட் பண்ணணும்? நான் எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு 1000 பல 1000 தாண்டிடும். எனக்கு இதுக்கு எல்சிஎம் எடுத்தேன்னா எனக்கு என்ன கேட்குறாங்க, நான் எந்த மெஷர்மெண்ட் சைஸ் உள்ள கப்பை நான் யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இல்லை கான்செப்ட் புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? 3 டின்னில் மில்க் இருக்குது. இந்த இடத்துல நான் எல்சிஎம் கால்குலேட் பண்ணணுமா ஹச்சிசிஎஃப் கால்குலேட் பண்ணணுமா? சொல்லுங்க மேம். எல்சிஎம் ஆர் ஹச்சிசிஎஃப் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா மேம்? எல்சிஎம்மா ஹச்சிசிஎஃப்பா? ஹச்சிசிஎஃப். ஹச்சிசிஎஃப் தான் வருமா? எஸ், ஹச்சிசிஎஃப் தான் இந்த இடத்துல நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ 120, 150, 180. ஸோ இந்த 3ஐயும் ஒரே சைஸ் உள்ள மெஷர்மெண்ட் கப்பால் நான் மெஷர் பண்ணணும். நான் மெஷர் பண்ணி முடிக்கும் போதே எனக்கு ரிமைனிங் மில்க் இருக்கக்கூடாது. அப்படின்னா நான் 30 லிட்டர் மெஷர் பண்ணக்கூடிய கப்பை வச்சு நான் மெஷர் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இது 4 டைமில் மெஷர் பண்ணிடுவேன். இது 5 டைம் நான் 6 டைமில் மெஷர் பண்ணிடுவேன். ஸோ கடைசியாக எனக்கு கரெக்டாக அந்த 30 லிட்டர்ஸ் தான் நான் மெஷர் பண்ணிடுவேன். ஸோ ரிமைனிங் கடைசியாக எனக்கு மில்க் இருக்காது. ஸோ அப்போ காமனான கப்பால் நான் மெஷர் பண்ணணும்னா 30 லிட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அது அப்ளிகேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் ரொம்ப ஈஸி தான், ஆனால் கரெக்டாக அதை புரிஞ்சுக்கணும். சம் எதுவும் சொன்னேன். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை. எனக்கு இதில் நீங்கள் சம்மை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தெளிவாக இந்த எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் நீங்கள் கான்செப்டை நல்லா உள்வாங்கிக்கணும். அதான் முக்கியம். எல்சிஎம்னா என்ன, ஹச்சிசிஎஃப்னா என்ன, எங்கே எல்சிஎம் கால்குலேட் பண்ணணும், எங்கே ஹச்சிசிஎஃப் கால்குலேட் பண்ணணும், அது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 32, 36, 45, 60, 80. Find the least number which is divisible by. ஒரு நம்பர் which is divisible by. எல்லா நம்பராலையும் இது டிவிசிபிள் ஆகணும். அந்த நம்பரை நான் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? ஆக்சுவலாக இதோட மீனிங் என்ன? இதோட மல்டிபிள்ஸ் நான் எழுதிட்டே போவேன். இதோட மல்டிபிள்ஸ் எழுதிட்டே போவேன்.
எனக்கு லீஸ்ட் காமன் மல்டிபிள் 5 இதுக்கும் எந்த வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் எனக்கு என்ன ஆகும், இந்த 5 வேல்யூவாலும் எனக்கு என்ன ஆகும், டிவைட் ஆகும், டிவிசிபிள் பை திஸ் 5 வேல்யூ. ஆமாம் தானே? ஸோ அப்படின்னா நான் அந்த இடத்துல என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். இதுக்கு அடுத்து இன்னும் நிறைய இருக்குது. ஸோ 3 டிஜிட் 4 டிஜிட்ஸ்லாம் சம்மு கேட்பாங்க. ஒரு சம் வரும்போது தெளிவாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சு உள்வாங்கி வச்சுக்கோங்க எப்படி சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்ன, நீங்கள் நோட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு இதாக பார்த்துருங்க. ஸோ அதே மாதிரி இந்த நம்பர்ஸ் கொடுத்து இந்த ஃபேக்டர்ஸ் நான் எழுதுறேன்ல, ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ எனக்கு நம்பர்ஸாக இப்போ உங்களுக்கு நம்பர் கொடுத்துட்றாங்க. ஸோ 125 375 450 நம்பர்ஸாக கொடுத்துட்டு கீழே எனக்கு எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எப்படி ஆன்சராக கொடுக்குறாங்க, பவரில் ஆன்சர் கொடுக்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும், அந்த நம்பர்ஸ் எல்லாம் பவரில் எழுதணும். ஸோ கண்டிப்பாக அது என்ன பவரில் எழுதணும்னா ப்ரைம் நம்பரோட பவர்ஸாக மட்டும்தான் அது இருக்கணும். 2 3 5 7 11 13 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் நம்பர்ஸோட பவராக மட்டும்தான் அது இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபேக்டர்ஸாக எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எழுதக்கூடியது ப்ரைம் நம்பர்ஸோட பவராக மட்டும்தான் இருக்கணும். ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 power 3 3 power 2 5 into 7 power 4 2 power 3 3 power 5 5 power 2 7 power 3 2 power 3 5 power 3 7 power 2. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் என்ன, ஹெச்சிஎஃப்னா அதுக்கு என்ன சென்டென்ஸ் சொன்னால் ப்ராடக்ட் ஆஃப் காமன் லீஸ்ட் பவர். எனக்கு காமன் என்ன இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கா, இல்லை, 2 இருக்கு, 5 இருக்கு, 7 இருக்கு. ஸோ அப்போ 2 5 7 எனக்கு காமன், 2 5 7 எனக்கு காமன். ஸோ அதோட பவர் பார்த்தோன்னா ஸோ எல்லாமே காமனாக எனக்கு 3 தான் இருக்குது. ஸோ அப்போ லீஸ்ட் பவர் எனக்கு 3 தான், 5 தான், 7 ஸ்கொயர். அப்போ 2 cube into 5 சாரி எனக்கு செகண்ட் ஒன்னோட பவர் வந்து 2 ஸ்கொயர். செகண்ட் ஒன்னோட பவர் 2 ஸ்கொயர். ஓகே தானே, புரியுதுல்ல? ப்ராடக்ட் ஆஃப் காமன் லோவஸ்ட் பவர். ஸோ அதில் இருக்கிறதுலே கம்மியாக பவர் வேல்யூ இருக்கக்கூடியது காமனான பேஸ் வேல்யூ எனக்கு இருக்கணும். Find the HCF of 42. ஸோ என்ன டைமிங் வர கிளாஸ் அட்டன் பண்ண முடியும்? 5 ஹவர்ஸ்க்கு மேலே முடியலைங்களா? இல்லை, தமிழ் அட்டன் பண்ணுறவங்க கேட்குறேன். 5 ஹவர்ஸ்க்கு மேலே முடியாது. சரி, ஓகே. இல்லை அப்படின்னா டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் கேட்குறேன். 5 ஹவர்ஸ் தான் முடியுமா? ஃபோர் 30 தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ 42 63. அப்போ சாட்டர்டே சண்டே தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் மேக்ஸ் அப்படின்னா. லாங்குவேஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிருவோம், அவ்வளோதான், முடிக்க போகிறோம். ஸோ ஆப்டிடியூட் இதே மாதிரி நான் 3 ஹவர்ஸாக எடுத்தால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் லாங்குவேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணுற அன்னைக்கெலாம் உங்களால் முடியாது அப்படின்னா ஸோ சாட்டர்டே ஆர் சண்டே ஏதாவது நம்ம எடுத்தால் தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒரு நாள் ஃபுல் டே எடுத்தால் ரீசனிங்கோ 2D 3D கான்செப்டோ கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். 2D 3D கட்டாயம் நீங்கள் எடுத்தே ஆகணும். டைம் அண்ட் ஒர்க் இதெல்லாம் இல்லாமல் கொஸ்டின் பேப்பரே இருக்காது. டேரெக்டாக பர்சன்டேஜ் சம்மோ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் இல்லாமே கூட கொஸ்டின் பேப்பர் இருக்கலாம். ஆனால் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல 2 சம்மு, டைம் அண்ட் ஒர்க்கில் 2 சம்க்கு மேலே, 2D 3Dயில் மோர் தேன் 2 சம்ஸ். இது எல்லாத்துலேயுமே 2 சம் இல்லைனா 2 சம்க்கு அதிகமாக ஷுவராக இதில் சம் இருக்கும்.
அதனால கண்டிப்பாக அந்த டாபிக்ஸ்லாம் பார்க்கணும். அதுவும் 2D 3D பார்க்காம விட்டால் நீங்கள் அப்படியே ஒமிட் பண்ணிடுவீங்க. ஃபார்முலாஸ் நிறையா இருக்குது. அது எப்படி தெளிவாக இதை பார்க்கணும். எல்லா ஷேப்ஸ்லேயும் எப்படிலாம் சம்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது பார்க்கணும். நமக்கு டேரெக்டாக ஏரியா அண்ட் வால்யூம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2Dயில் ஏரியாஸ் கால்குலேட் பண்ணுறது, 3Dயில் வால்யூம் கால்குலேட் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ 42, 63, 140. ஸோ இதுக்குரிய ஹச்சிசிஎஃப் என்னன்னு எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஹச்சிசிஎஃப். ஸோ எனக்கு பவரில் வேல்யூ வேணும். பவர் ஸோ நீங்கள் இதை ப்ரைம் நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ், ப்ரைம் நம்பரை வச்சு பவர் தான் எழுதிக்காங்க ஃபஸ்ட்டு. இப்போ எனக்கு 42 அப்படின்னா 7 × 6. எனக்கு 6 ப்ரைமா அப்படின்னா கிடையாது. 6 எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 × 3 × 7. எனக்கு அது 42. ஸோ 63னா 9 × 7. 9 எப்படி பிரிச்சுக்கலாம்? 3 × 3. அப்போ 3² × 7. 140. 140ங்கிறது 2 × 7, 70. புரியுதா? 7 × 6, 9 × சார் புரியலைங்களா சார்? 2 × 70, 2 × 70. ஸோ இது எனக்கு ப்ரைம் நம்பர் இல்லை. 9, 6, 70லாம் ப்ரைம் நம்பரா இல்லை. ஸோ அகெயின் 7 × 2 × 3 நம்ம ப்ரைம் நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸாக தான் எழுதணும். ஸோ அப்போ 9 × 7னா 3 × 3 × 7, 2 × 70, 2 × 2 × 35, 2 × 2 × 5 × 7. அப்போ எனக்கு 3² × 7, 2² × 5 × 7, 2 × 3 × 7. ஸோ ஃபஸ்ட்டு ஹச்சிசிஎஃப்னாலே நம்ம காமன் அப்படிங்கிற வேர்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் லோயஸ்ட் பவர் அப்படிங்கிறத பார்ப்போம். காமன் பார்த்தோன்னா 7 தான், லீஸ்ட் பவர் எனக்கு 7 தான். அப்போ ஹச்சிசிஎஃப் என்ன? 7. அவ்வளோதான். கண்டிப்பாக ப்ரைம் நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸாக மட்டும்தான் எனக்கு இருக்கணும். 7 × 20ன்னு எழுதக்கூடாது. 20ங்கிறது எனக்கு ப்ரைம் நம்பர் கிடையாது. சாரி 20 அப்படிங்கிறது எஸ் 20ங்கிறது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ நான் ப்ரைமோட ஃபேக்டர்ஸாக மட்டும்தான் எழுதணும். அதில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே எனக்கு ப்ரைம் நம்பர்ஸோட பவராக மட்டும்தான் எனக்கு இருக்கணும். ப்ரைம்னா என்ன? ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன? 2, 3, 5, 7, 11, 13, 17, இது எல்லாமே 19 எல்லாமே ப்ரைம் நம்பர். அந்த நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸாக மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்க நம்பர்ஸை நான் எழுதணும். புரியலைங்க சார்? அதான் நான் அடுத்து எழுதிட்டேங்களா சார்? 35 ப்ரைம் இல்லை, நான் அதை 5 × 7 பிரிக்கலாம். எனக்கு அதுக்கு ஃபேக்டர்ஸு 5, 7, 1 எல்லாமே எனக்கு ஃபேக்டர்ஸ். மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே அது எனக்கு ப்ரைம் கிடையாது. நான் ப்ரைம் நம்பர்ஸ், காம்போசைட் நம்பர்ஸ். அடுத்து நான் தான் 5 × 7 பிரிச்சிட்டேன். ஓகே நெக்ஸ்ட்டு. ஸோ இது நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. 108, 108, 288, 108, 288, 360. 108, 288, 360. 108, 288, 360. ஸோ இதெல்லாம் ஹச்சிசிஎஃப் கால்குலேட் பண்ணுங்க. ஹச்சிசிஎஃப் ஆஃப் 108, 288, 360. எல் மெத்தட் போட்டோம்னா நமக்கு ஃபேக்டர்ஸ் எல்லாமே கிடச்சிரும். 2, 3, 5 அந்த மாதிரி ப்ரைம் ஃபேக்டர்ஸ் எல்லாமே வச்சு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கிடச்சிரும். ஸோ அதை வச்சு நீங்கள் பவர் எழுதிட்டு ஹச்சிசிஎஃப் வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்கள். ஹச்சிசிஎஃப் எஸ் 36. 2² × 3². 2² × 3² தானுங்க மேம். பவர் எழுதிட்டீங்களா? பவர் எழுதிட்டீங்களா? டேரெக்டாக கால்குலேட் பண்ணுங்க. டேரெக்டாக பவர்ஸ் எழுதிடுங்க. தென்கே நான் எதுக்காக இந்த சம கொடுக்குறேன்னா, நீங்கள் இதை ப்ரைமோட பவர்ஸாக எழுதி அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிச்சி எனக்கு வேல்யூ சொல்லுங்கள். பவர்ஸ் எழுதிங்க மேம். பவர்ஸ் எழுதி அதோட ஃபேக்டராக வச்சு எனக்கு வேல்யூ சொல்லுங்கள். ஸோ 108, 288, 360 எல்லாம் எனக்கு ப்ரைமோட பவராக எழுதுங்க. ப்ரைம் நம்பர்ஸோட பவர்ஸ் என்ன வேல்யூ வருதுங்க சார்? ப்ரைமோட பவர்ஸை எழுதிட்டீங்களா?
ஸோ இப்போ 108 இருக்குது. எப்பயுமே ஈவன் நம்பராக இருக்குன்னா நம்ம ஈஸியாக 2 வச்சு ஃபஸ்ட்டு பிரிச்சுக்கலாம். 2 இன்ட்டு 54. அப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 27. 2 ஸ்கொயர் இன்ட்டு ஸோ 3 கியூப் தான் எனக்கு 27. அப்போ 3 3 9 9 and 3 27. அப்போ எனக்கு 2 ஸ்கொயர் 3 கியூப். ஸோ 288. 2 இன்ட்டு 144. 142 88. 144. 2 into 72. 2 into 2 into 72. 2 square. So 2 into 36. எனக்கு 2 cube ஆயிரும். So அப்போ 2 square 2 into 36. So again 2 into 18. 2 into 2 cube. 2 into 18. So 2 power 4. So 18 எனக்கு 2 into 9. அப்போ 2 power 5 3 square. 2 power 5 3 square. 2 power 3 2 power 4 2 into 9 2 power 5 9 நான் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ நீங்கள் அதான் எல் மெத்தட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இதுக்கு பதிலாக அது எல் மெத்தட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஸோ ஆக்சுவலாக டேரெக்டாக பார்த்தாலே நம்ம படப்படன்ட்டு 2 3 அப்படிங்கிறது எழுதலாம். 2ஓட ஸ்கொயர் ஆகும், 3ஓட ஸ்கொயர் ஆகும். ஸோ 360யும் அதே மாதிரி தான். நீங்கள் எழுதுனீங்கன்னா என்ன வேல்யூ வருது, HCF என்ன வேல்யூ வருது. இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் 2ஆல் பிரிச்சுட்டு ஒரு டைமும் வேல்யூ எழுதியிருக்கேன். நீங்கள் டேரெக்டாக ஒரே ஸ்டெப்லேயே நம்ம எழுதலாம். ஸோ மைண்ட்லேயே வச்சுட்டு எழுதணும்னா தப்பாக எழுதிடும். அதுக்காக தான் படப்படன்னு எழுதிட்டேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம் டேரெக்டாக. இல்லைனா எல் மெத்தட் போட்டே நீங்கள் பிரிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஸோ 108 என்னவா பிரிச்சிருக்கீங்க? 108 2 ஸ்கொயர் 3 கியூபா? 288 என்னவா பிரிச்சிருக்கீங்க? 2 பவர் 5 3 பவர் 2. ஸோ 360 2 பவர் 3 இன்ட்டு 5 இன்ட்டு 3 பவர் 2. 2 பவர் 3 3 பவர் 2 5. HCFனா என்ன? காமன் லீஸ்ட் பவர். எனக்கு காமனாக என்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது. 2ல் லீஸ்ட் பவர் என்ன? ஸ்கொயர். 3ல் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். புரியுதுல? எனக்கு காமனாக 2 and 3 மட்டும்தான் இருக்குது. 2ல் எனக்கு லீஸ்ட் பவர் என்ன? ஸ்கொயர். 3ல் லீஸ்ட் பவர் ஸ்கொயர். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. எல்சிஎம் ஆஃப் 2 ஸ்கொயர் 3 கியூப் இன்ட்டு 5 இன்ட்டு 7 ஸ்கொயர். 2 கியூப் 3 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இன்ட்டு 7 பவர் 4. 2 into 3 into 5 cube into 7 into 11. ஸோ இதோட எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். எல்சிஎம்னா என்ன? ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் பவர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் ஆல் ஹையஸ்ட் பவர். எனக்கு இங்கே என்னெல்லாம் இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது. ஸோ எனக்கு 2ல் ஹையஸ்ட் பவர் என்ன? 3. 3ல் கியூப், 5ல் கியூப், 7ல் 4, 11 வந்து 1 தான். 2 கியூப் 3 கியூப் 5 கியூப் 7 பவர் 4 into 11. Find the LCM of 87 into 145. Find the LCM of 87 into 145. 87 145. Sorry, 87 into la. Find the LCM of 87 145. 72 108 2100. 72 108 2100. ஸோ இந்த ரெண்டு பேருக்கும், ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேருக்கு செகண்ட் ஒன்றுக்கும் எனக்கு எல்சிஎம் கால்குலேட் பண்ணோம். எல்சிஎம்
சேம் அதே தான். எந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்? ஸோ எனக்கு பவர், ப்ரைமோட பவர் வச்சு எனக்கு அந்த வேல்யூவை சொல்லுங்க. எனக்கு ஆன்சர் நம்பராக தேவையில்லை, பவரில் வேணும். ப்ரைம் நம்பர்ஸோட பவரில் எனக்கு சொல்லுங்கள் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது. கரெக்டாக இது எல்லாமே நீங்கள் எல் மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டர்ஸ் கிடைக்கும். ஸோ போட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு 1 எஸ் 3 × 29 தான் வரும். ஸோ இது 3 × 29 தான் வரும். இது 5 × 29 தான் வரும். ஸோ நான் எல்லா வேல்யூவும் நான் எடுக்கணும். ஸோ ஹையஸ்ட் பவர் எடுத்தேன்னா எனக்கு 3 × 5 × 29. 3 × 5 × 29. செகண்ட் ஒன் கால்குலேட் பண்ணுங்கள், அது ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். அது எனக்கு ப்ரைமோட ஃபேக்டர்ஸாக பிரித்து அதோட எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஸோ ப்ரைமோட ஃபேக்டர்ஸாக என்ன வருது? ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 72க்கு ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்ன வருது? எஸ் 2 cube 3 square 108 3 cube 2 square 2 square 3 cube 2100. கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ், கால்குலேட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு 3 hours கிளாஸ்க்கு உங்களை ஆயத்தப்படுத்திட்டு வந்துக்கோங்க. தமிழ் அட்டன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா? தமிழ் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க நாளைக்கு 3 hours முடியாதுன்னு யாரும் சொல்லாதீங்க. 3 hours கண்டிப்பாக நாளைக்கு ஷுவராக எடுத்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் முடிச்சுட்டு அடுத்து நம்ம டைம் அண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக 5 ஹவர்ஸ்க்கு மேலே அட்டன் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நமக்கு சீக்கிரம் இந்த ஆப்டிடியூடு கிளாஸஸை கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம. ஏன்னா அடுத்து உங்களுக்கு ஜிஎஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கிளாஸ் இருக்கும். அதனால நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் அதை முடிக்கணும். உங்களுக்கு இதுவரை எல்லாமே பொறுமையாக தெளிவாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய சம்ஸு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். எல்லா மாடல்லையுமே நான் சம்ஸு சொல்லி தான் பார்த்துருக்கோம். அட்டன் பண்ண டாபிக்ஸ் தெரிந்து ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆமாம் தானே மேம்? எல்லா சமயமே பார்த்து தெளிவு கிடைச்சிச்சா ஒரு டாப்பிக்லேயும்? பதில் எதுக்குமே வரமாட்டேங்க. புரிஞ்சதுங்களா சார்? எல்லாமே இதுவரை பார்த்தது தான். ஸோ 2100 அதோட ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு? 2100 2 power 4 2100 என்ன? 2 power 3 square 5 square இல்லைங்க, 2 square 5 square. எஸ், 2 square 5 square 3 × 7. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா எனக்கு 2ல் ஹையஸ்ட் பவர் என்ன? 2 cube 3 cube 5 square × 7 × 7. ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்னா என்னன்னு தெளிவாக புரியுதா? ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 16 24 36 54. ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 16 24 36 54. எனக்கு ப்ரைமோட பவர்ஸாக சொல்லுங்கள். ப்ரைமோட பவர் வேல்யூவா? எதுக்கு 4-5 சம் இதிலே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ எவ்வளோ பெரிய வேல்யூ கொடுத்தாலும் நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸாக பிரித்தோன்னா ஈஸியாக அந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திடீர்னு நம்பர்ஸ் கொடுத்துட்டு ஆன்சர் நம்பரில் இல்லாமல் ப்ரைம் ஃபேக்டர்ஸாகவும் நமக்கு கொடுத்துருக்கலாம். 16 24 36 54. Find the LCM of 16 24 36 54. 2 power 4 into 3 3 2 3 cube. Punang man. Yes, 2 power 4 into 3 cube. So எல்லாருக்கு ஆன்சர் வருதா? 2 power 4 into 3 cube. ஓகே, ஸோ இதோட தொடர்ச்சியை எல்சிஎம் ஹெச்சிஎஃப் நாளைக்கு பார்த்துக்கலாம்.